அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கிறோங்க. மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஒரு ஓப்பன் அட்ரஸ் பை ஷேக்கிங் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்குறது கிடையாது. கால்குலேஷன் அதுக்கு ரூல் அவ்வளோதான். அது மட்டுமல்ல, இந்த யூடியூப் இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான். இதை வச்சு ட்ரேட்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் படித்தவங்களும் யாருமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசனுங்கிறதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? யாரோ யூடியூப்பில் சொல்கிறாங்கன்றதை என்றைக்கு நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் நம்பாதீங்க. உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் பார்க்குற ட்ரெண்ட் லைன் எனி பேட்டர்ன் எது கூட மேட்ச் ஆனாலும் இதை நீங்கள் ஓகே கரெக்டாக இருக்குது சார், எனக்கு அது மேட்ச் ஆகுது இதுக்கு அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இல்லையா தெரியாமல் செயல்படுத்தாதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ட்ரேடு வந்து என்றைக்குமே நம்ம லாஸ் மட்டும் என்றைக்குமே பண்ணக்கூடாது. அது சைக்காலஜிக்கலி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,400 காலு 128 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், 128 ருபீஸ்க்கு கீழே பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஏன் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹாரிசான்டல் லைன் ஒன்று போட்டிருக்கோம் 128ல் பாருங்கள். இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே அங்கேருந்து அந்த 128 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறேன், பல வேல்யூ கொடுக்குறேன். ஒரு விலையில் வந்தால் மார்க்கெட் எய்தர் திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். அதே போல் மேலே போனால் ஒரு விலையில் திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓப்பனிங்கில் நம்மளால் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துக்க முடியாது. நம்மளாலனா நம்ம எடுத்துருக்கலாம், அக்ரெசிவ் அப்படியே எடுக்கலாம். செல்லு தான் இதில் பண்ண முடியும். கரெக்டாக பை பண்ணணும்னா வேற ஒருத்தர் தான் பண்ணணும். அப்போ வேற ஸ்ட்ரைக்கில் தான் அதுக்கு கால்குலேஷன் மாறுபடும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் எங்கே வந்தால் இங்கே ஏன் திரும்பிச்சுங்கிறதுக்கான விடை இருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட் அப்சைட் போகுன்றது நாம் இந்த மந்த் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்னு நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது, மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்னு. அதில் மந்த்லி லெவல் போட்டிருப்பேன். மந்த்லி வீடியோவை போய் செக் பண்ணுங்க. என்ன நடந்திருக்கு, ஏன் இன்னைக்கு மார்க்கெட் ரேலி ஆச்சு, நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம 1ஆம் தேதியும் போட்டோம். அந்த ப்ரைஸ் வந்தால் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை பிளைண்டாக பண்ணக்கூடாது. அங்கே கன்ஃபர்மேஷன் இருக்கும். கன்ஃபர்மேஷனோட தான் ஏன் காலையிலேயே கன்ஃபர்மேஷன் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அதுக்கு தான் நம்ம நியூ டாப்பிக்காகவே நிறைய இதில் ஆட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காகவே. அப்போ மார்க்கெட் அப்செட் போயிடுச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன், யூடியூப் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ தெரியாது. 128ல் இருக்கும்போது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, இங்கேருந்து என்ன இருக்குங்க, ரேலியாக இருக்கா, கிட்டத்தட்ட 60-70% போயிருக்காங்க மேலே. அப்போது நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்து நான் சொல்கிற இந்த விலை வந்ததுக்கப்புறம் முடிவு எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸை பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் இங்கேருந்தே ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, மந்த்லிலையும் சப்போர்ட்டில் இருந்தது, இன்ட்ராடேலையும் அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே இருக்க வரைக்கும் டவுன் ஆகிருக்கும், இங்கே வந்து இதுக்கு இங்கிருந்தே அப்பா இருக்கும், இங்கே இருக்கும்போது இன்னும் பெட்டர் அப்பா ஆயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நான் எதையுமே போய் காமிக்கல, எந்த இது ஓப்பன் அட்ரஸ் பார்க்கல, நிஃப்டி சார்ட்டு காமிக்கல. இதில் மட்டுமே பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் பையருக்கு இந்த ஸ்கில் இருந்தாலே போதுமானது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.